எவ்ரிவன் பார்த்தீங்கன்னா, நான் பனானாவே டிஃப்ரெண்ட் வேல நான் சாப்பிடுவேன். அது என்னோட ஸ்டைல். ஃபர்ஸ்ட்டு நம்ம பனானா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது வேஸ்ட். இதை மாட்டுக்கு போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். எல்லாமே வேஸ்ட். இதை பண்ணுறேன். இந்த இண்டையும் இந்த இண்டை மட்டும் நம்மளுக்கு வேணாம். இது ரெண்டுமே வேஸ்ட். இது எல்லாமே இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம மாட்டுக்கு போடுறதுல போட்டு வந்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண 2 நிமிஷம் போட்டு வந்துடுறேன் மாட்டுக்கு. ஓகே, மாட்டுக்கு போட்டு வந்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு தேவையானது ஹனி. இது பியூர் ஹனி. இதுக்கும் ஸ்பூன் வேணும். சரி, ஸ்பூன் அப்படியே விட்டுருவோம். யாருக்கெல்லாம் ஹனி பிடிக்கலையோ ஊற்ற வேணாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஹனி பிடிக்காது. எனக்கு ஹனியில் ஃபேவரெட்டு. அதனால் நான் ஆட் பண்ணிப்பேன். ஹனி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் போடணும். ப்ரௌன் சுகர். என்னடா ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டப்பாவே எடுத்துருங்க. தப்பு. இதுக்குள்ள தான் ப்ரௌன் சுகரே இருக்கு. நம்ம என்கிட்ட இருக்கு, எடுக்கிறதே இல்லையா? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். யாருக்கெல்லாம் ஹனி பிடிக்கல இந்த ப்ரௌன் சுகர் மட்டும் போட்டுக்கலாம். யாருக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்காதோ ஹனி போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ப்ரௌன் சுகர் அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்ம ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்குவாங்க. அடுத்து பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் முடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஹனி போட்டுக்கலாம். நம்மளோட டிஷ் ரெடி. இவ்வளோ சிம்பிளா வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான். பனானா ஃபஸ்ட்டு, ஹனி, அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக ஒர்க்கை முடிச்சிடலாம். இப்போ டேஸ்ட் மட்டும் பண்ணிடலாமா? எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாக நல்லா இருக்கு. எனக்கு அவ்வளோதான். இது நம்மளோட ஸ்நாக்ஸு. நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை பற்ற வைக்காமல் அது பண்ணலாம். ஸோ தட் இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.